பேரூராட்சி கழிவுநீராக இருக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் இன்றைக்கு நீர்நிலைகளிலே கலக்கிறது என்று சொன்னால் புற்றுநோயை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா புற்றுநோய் சிகிச்சைக்கென்று ஒரு தனியான பெரிய மருத்துவமனை, இந்தியாவிலேயே ஒரு நல்ல புற்றுநோய் மருத்துவமனை தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது ஈரோட்டுக்குத்தான் தேவைப்படுகிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசிலும் அந்த கோரிக்கையை வைக்கின்றோம். ஒன்றிய அரசிலும் பெருந்துறைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும், அங்கே நிலம் இருக்கிறது என்ற கோரிக்கையை வைக்கின்றோம். அதனுடைய தேவையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு சிறப்பாக புற்றுநோய்க்கான சிகிச்சையை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையாக ஈரோடு மாவட்டத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல பெருந்துறை சிப்காட்டில் இருக்கிற அந்த கழிவுநீர் பல்வேறு கட்ட போராட்டங்கள், வெவ்வேறு போராட்டங்கள், ஆனால் தீர்வு வந்ததா? இன்னும் வரல, இன்னும் தீர்க்கப்படவில்லை. சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் இன்னும் டிடிஎஸ் அதிகமாக தான் இருக்கு, எல்லாம் கலரா தான் வருது. தெரிஞ்சே புற்றுநோயை அந்த பக்கம் இருக்கிறவங்க விலைக்கு வாங்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. வாட்டலா நம்ம இன்னைக்கு அதுல மாட்டிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். பெருந்துறை சிப்காட்டுக்கான இந்த காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதுக்காக 40 கோடி அறிவித்தார்கள். இன்னும் பணி துவங்கவில்லை என்று நினைக்கிறேன். 9ஆம் தேதி டெண்டர் விடுறாங்களாம். ஆனா ரொம்ப தாமதம். அறிவிச்சு 1 வருஷம் இருக்குமா? ரொம்ப முன்னாடி அறிவிச்சது. அவசரம், இதெல்லாம் அவசரமா நடக்க வேண்டிய விஷயம். ஆனா இனியும் தாமதப்படுத்தாமல் அந்த பிளான்ட்டை உடனடியாக அமைப்பதற்கு அரசு முன்வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்தில் வலுவாக நாம் வைத்துக் கொள்ளுகிறோம். அதே போல கோபி மாவட்டம் என்னங்க கஷ்டம் இருக்கு.